Hey guys, welcome to my YouTube channel Manoj Test Prep and this is Manoj. So இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா some of the most repeated aptitude questions asked in Avassoft placement exam. Okay, Avassoft கம்பெனியோட placement examல அதிகமா கேட்கப்பட்ட கேள்விகள். Okay, so one by one we can see. So question number 1. இங்க வந்து Mr. Thomas invested an amount of 13,900 in two schemes A and B at a simple interest rate of 14% per annum and 11% per annum respectively. அப்போனா ஸ்கீம் ஏல இன்வெஸ்டிங் ஃபார் 14%, ஸ்கீம் பியில் இன்வெஸ்டிங் ஃபார் 11%. இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இன் 2 years, அப்போ 2 வருஷத்தில் எவ்வளோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா 3,508 rupees. வாட் வாஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி? அப்போ டோட்டலாக வந்து ஓகே, டோட்டலாக ஹீ இஸ் இன்வெஸ்டிங் அப்போ டோட்டலாக வந்து ஹீஸ் இன்வெஸ்டிங் 13,900. ஓகே, ரெண்டு ஸ்கீமில் ஸ்கீம் ஏ அண்ட் ஸ்கீம் பி. அப்போ ஸ்கீம் ஏல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஸ்கீம் பியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, தே ஹவ் நாட் கிவன். அவன் கேட்ட கேள்வியே அதுதான், எவ்வளோ அமௌண்ட் ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்கீம் ஏல வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கீம் பியில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அதில் ரிமைனிங் அமௌண்ட்டா, அப்போ ரிமைனிங் அமௌண்ட்னா 13,900 மைனஸ் எக்ஸ். இதான் பேலன்ஸ் அமௌண்ட் ஸ்கீம் பியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போது ஸ்கீம் ஏல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து 14%. ஓகே, இதில் வந்து தே ஆர் கெட்டிங் அஸ் 11% தே ஆர் கிவிங். எத்தனை வருஷத்துக்கு? ஃபார் 2 years. ஓகே, அப்போது இந்த ஸ்கீம் ஏக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, ஒரு வட்டி கிடைக்கும். அதே போல் இந்த ஸ்கீம் பிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணாதான் நம்மளுடைய total simple interest which is equal to 3,508. Okay, அப்போ என்ன பண்ணலாம், what is my SI na PNR by 100. அப்போ principal into number of years into rate percentage. Okay, அப்போ x into 14 into 2 divided by 100. இங்கே வந்து plus principal amount வந்து 13,900 minus x into 11 into 2 divided by 100. டோட்டல் அமௌண்ட் தான் 3,508. இப்போ இல்லை நமக்கு 2 காமனாக இருக்கா, காமன் வெளியே எடுங்க. அப்போ வெளியே எடுத்தீங்கன்னா யூ பி ஹேவிங் 2 into 2/100 காமன் எடுங்க. அப்போ யூ பி ஹேவிங் 14x மைனஸ் 11 into 13,900 மைனஸ் 11x இஸ் ஈக்குவல் டு 3,508 இருக்குமா. அப்போ இது 2 1s ஆர் 2 வந்து 17,754 டைம்ஸ் இருக்குமா. அப்போ இங்கே பாருங்க 14x மைனஸ் 11xனா 3x. 3x இஸ் ஈக்குவல் டு 1754 மைனஸ் இந்த வேல்யூவா 11 இன்டூ 13,900. ஓகே, இந்த 0 இங்கே போயிடுமா ஃபர்ஸ்ட்டு. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ பி ஹேவிங் எவ்வளோ இருக்கும், 139 இன்டூ 11. அப்போ யூ பி ஹேவிங் 1529. அப்போ 152900. இது நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா யூ பி ஹேவிங் 22,500 டிவைடட் பை 3 இருக்குமா. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது, 3 1s ஆர் 3 7s ஆர் 21 பேலன்ஸ் 1 15 3 5s ஆர் 15. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 7,500. எக்ஸ் யாது, அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஏ. அவன் கேட்டது வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்கீம் பி. அப்போ ரிமைனிங் அமௌண்ட்டா, அப்போ 13,900 மைனஸ் 7,500. you'll be getting 6,400. இதுதான் பேலன்ஸ் அமௌண்ட் invested in B. In the sum we can solve using mixture alligation also. Okay, இது வந்து the basic method to solve. Next see mixture alligation. First scheme la investing for 14%, second scheme la investing for 11%. அப்போ ஆவரேஜா எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் செப்பரேட் பண்ணால் யூ பி கெட்டிங் த அமௌண்ட்ஸ். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 13,900. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 ரெண்டுமே சேர்த்து 3,508 2 years. அப்போது இந்த அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு இவ்வளோ வட்டி வருது 2 வருஷத்துக்கு. அப்போ என் ரேட் எவ்வளோ, அப்போ ரேட் பர்சன்டேஜ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் into 100 divided by number of years. 2 years. இதை டிவைட் பண்ணினா உங்களுக்கு 1754 கிடைக்கும். 0 கேன்சலா.
அப்போ ரேட் வந்து 1754 divided by 139. Okay, so 139 is a prime number. Okay, அது obviously அது வந்து it won't divide 1574. Okay, அப்போ இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு ரேட் எவ்வளோ வந்துச்சு? 1754 divided by 139. இப்போ எனக்கு வந்து இதை சப்ராக்ட் பண்ணும். அப்போது என்னன்னா 11 minus 1754 divided by 139, it takes more time. அப்போ என்னன்னா டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ எலிமினேட் பண்ணணும்னா மொத்தத்துக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது மல்டிப்ளை ஆல் டேர்ம் வித் 139, இதையும் மல்டிப்ளை வித் 139, அப்போ இங்கேயும் மல்டிப்ளை வித் 139. ஓகே, அப்போது how much you be getting? 14 into 139 1946. இங்கே 11 into 139 you be having 1529. அப்போ இங்கே 1529. இதுக்கு find the difference. அப்போ 1754 minus 1529 you be having 225. இங்கே 1754க்கு இதுவும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா you be having 192. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது? 225:192 இருக்கா? இதை டிவைட் பை 3 பண்ணுங்க. you be having 75:64. ஓகே, அப்போ எந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோத 13900. இதை ரெண்டு ரேஷியோ ஸ்ப்ளிட் பண்ணும். என்ன ரேஷியோனா 75:64 ரேஷியோவில். அப்போ டோட்டலாக இவ்வளோ ஆட் பண்ணினா 139 தான் இந்த 13,900. அப்போ இல்லை 64 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? யூ பி ஹேவிங் 6400. ஓகே, ஒன்று we can solve using the basic method or we can solve using the mixture alligation. Okay, next வந்து question number 2. okay, இதில் வந்து இது based on time and work. இல்லை P can do a piece of work in 15 days. அப்போது P ஒரு person வந்து can do a piece of work in 15 days, whereas Q can do the same piece of work in 20 days if they work together for 4 days. அப்போது P வந்து 15 டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க, Q வந்து 20 days. இப்போ P and Q வந்து 4 டேஸுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் இஸ் லெஃப்ட்? அப்போ மிச்சம் இருக்க ஒர்க் எந்த ஃப்ராக்ஷனில் இருக்குது? ஸோ வாட் இஸ் LCM ஆஃப் 15 and 20? யூ பி கெட்டிங் 60. ஸோ 15 வந்து 4 times 60, 20 வந்து 3 times 60. ஸோ இந்த 4 3 தான் we call as efficiency. அப்போ என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு 4 பார்ட்ஸ் செய்வாங்க. ஓகே, P can do 4 parts of work. 15 days ஒர்க் பண்ணாங்கன்னா 60 பார்ட்ஸ் பண்ணுவாங்க. அதே தான் இங்கே வந்து Q வந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட்ஸ் தான் செய்வாங்க. அப்போ 20 டேஸுக்கு ஒர்க் பண்ணால் 60 பார்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போது P + Qவோட 1 டேல எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? அப்போ 1 டேலையும் 4 பார்ட்ஸ் இவன் 3 பார்ட்ஸா? அப்போ டோட்டலாக 7 parts of work would be completed. P and Q வந்து working together for 4 days. அப்போ 1 டேல வந்து 7 பார்ட்ஸ்னால் 4 டேஸில் எவ்வளோ இருக்கும்? 7 into 4 28 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களா? அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 60 minus 28, யூ பி ஹேவிங் 32. இந்த ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன ஃப்ராக்ஷன்? அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 60. இதுதான் டோட்டல் ஒர்க். அப்போ இந்த டோட்டல் ஒர்க்கில் இவ்வளோ ஒர்க் பெண்டிங் இருக்குது, பெண்டிங் வந்து 32. அது என்ன ஃப்ராக்ஷன்? இஃப் டிவைட் பண்ணோம்னா டிவைட் பை 4 டேபிள், 4 8s are 32, 4 15s are 60. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் லெஃப்ட் வந்து 8/15, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3. இது find the sum of all 2-digit numbers which are divisible by 3. அப்போ 2-digit numbers எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் ஃப்ரம் 10, 11, 12, it keeps on going till 98, 99 வரைக்கும் it is a 2-digit number. இல்லை என்ன கேட்குறாங்கன்னா number should be divisible by 3. ஓகே, அப்போ என்னென்ன நம்பர் டிவிசிபிள் ஆகும்? அப்போ ஸ்டார்டிங் வந்து 3 3s are 9, and then 3 4s are 12. அப்போ ஸ்டார்டிங் வந்து 12. அப்போ 12, 15, 18, 21, இங்கே வந்து 96, 99 இது வரைக்கும் டிவிசிபிள் ஆகுமா? அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 99 divided by 3 பண்ணுங்க, யூ பி ஹேவிங் 33 நம்பர்ஸ் இருக்குமா? இதில் வந்து 3, 6, 9 இதை ஒமிட் பண்ணிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 30 நம்பர்ஸ் இருக்குமா? அப்போ 12 இருந்து 99 வரைக்கும் நம்பர் டிவிசிபிள் பை 3 எத்தனை பார்த்தா 30 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே n வேல்யூ வந்து 30. ஓகே, இப்போ இந்த சீரீஸ் நல்லா விட்டு பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? டிஃப்ரென்ஸ் வந்து 3 3 இன்க்ரீஸ் ஆகுதா?
12லேருந்து 3 ஆட் பண்ணால் 15, 15ல் 3 ஆட் பண்ணால் 18. அப்போ இதை வந்து ஐ கேன் டெல் இன் இந்த சீரீஸ் இட் இஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். AP. ஓகே, அப்போ வாட் இஸ் த சம் ஆஃப் சீரீஸ்? அப்போ டோட்டலாக இந்த 12லேருந்து 19 வரைக்கும் ஆட் பண்ணால் அந்த சம் என்ன? ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க? ஏபியில் n/2 இன்டூ A + L. இல்லை ஏ என்னது? ஏ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், L இஸ் லாஸ்ட் நம்பர். ஓகே, n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 30 இருக்குது. அப்போ சம் எவ்வளோ இருக்கும்? 30 டிவைடட் பை 2 இன்டூ first number 12 and last number 99. You'll be having 15. So 15 into 99 plus 12 add பண்ணீங்கன்னா 111. Okay, you'll be having 1665. Okay, so number of terms வந்து இப்படி find out பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா we can use this formula. A plus n minus 1 into d. So t of n தான் லாஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர் என்னது? 99. ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர், அப்போ வந்து 12 plus n minus 1 into டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 3. அப்போ ரைட் 3 here. ஓகே, அப்போ 99 minus 12 you be having 87 is equal to 3 into n minus 1. n 3 ones are 3, 29 times இருக்குமா? அப்போ 29 is equal to n minus 1. அப்போ n value வந்து you can write as 30. ஓகே, இப்படியும் வந்து we can find the number of terms, பட் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. 99 டிவைட் பை 3னா 33 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவன் என்ன கேட்டான்? எல்லாமே வந்து 2 டிஜிட் நம்பர்ஸ். அப்போ 369லாம் சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்போ அதை ஒமிட் பண்ணிட்டோம்னா யூ பி ஹேவிங் 30 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னா, ஆஃப்டர் கெட்டிங் 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் a shirt with a list price of 150 is available at 105. If the second discount is 12.5%, find the first discount. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து we have to know what is discount. ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ், இங்கே வந்து மார்க்டு ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ்னு இருக்கு. ஓகே, a person is buying a pen for rupees 250. 200க்கு பென் வாங்கிட்டாங்க. ஓகே, he bought a pen for 200. So அந்த பென்ல இருக்க price tag remove பண்ணிட்டு he is marking the pen price as 300. ஓகே, அதுதான் we call as marked price. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதில் இருக்க ப்ரைஸ் டேக் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ப்ரைஸ் வைப்பாங்க. அதுதான் 300. அதான் மார்க்டு ப்ரைஸ். இப்போ இந்த மார்க்டு ப்ரைஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு they will sell it for 250. அப்போ எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக வச்சு விற்கிறாம? 50 rupees. அப்போ இந்த 50 rupees தான் we call as discount. அப்போ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து கொடுக்கறது தான் டிஸ்கவுண்ட் அவனுக்கு. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஷாப்கீப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அவனுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா? அவனுக்கு ப்ராஃபிட். அதே கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இப்போ கஸ்டமர் பார்க்குறாங்க ப்ரைஸ் டேக் வந்து 300 இருக்குது. ஸோ ஐ எம் பையிங் ஃபார் 250. அப்போ எனக்கு ப்ராஃபிட் நினைப்பாங்களா? கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து ஒரு அவனுக்கு ப்ராஃபிட் தான். பட் த ரியல் ப்ராஃபிட் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஷாப்கீப்பர். ஏன்னா நம்ம வாங்கின ப்ரைஸே எவ்வளோ இருக்கும்? 200 தான். ஆனால் விற்கிறது வந்து 250க்கு. ஓகே, அப்போ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் தந்தால் யூ பி கெட்டிங் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த அமௌண்ட் ஆஸ் 300. 300ல் நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு வந்து 250க்கு செல் பண்ணுவேன்? ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? அது 50 rupees. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100. அப்போ 51 or 56. 100 divided by 6, you'll be having 16.2/3%. இதுதான் உங்கள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்கே. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 rupees ப்ராடக்ட் இருக்குது. இது நான் வந்து 10% டிஸ்கவுண்ட்டுக்கு விற்கிறேன். அப்போ எவ்வளோ இருக்கும்? 10% டிஸ்கவுண்ட்னா 10 rupees. அப்போது மை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 minus 10 90 rupees இருக்குமா? ஒன்று இப்படி சொல்லலாம். ஆல்ஸ் இப்போ 10% டிஸ்கவுண்ட்னா 90% தான் அந்த அமௌண்ட் செல்லாக இருக்கும். அப்போ 100ல் 90% எவ்வளோ? யூ பி கெட்டிங் 90 தான். ஓகே, இப்போ இங்கே அமௌண்ட் பாருங்கள், மார்க்டு ப்ரைஸ் வந்து 150.
இல்லை ஐம் கிவிங் 2 டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் 1, டிஸ்கவுண்ட் 2, 2 டிஸ்கவுண்ட் கொடுக்க போய் அது வந்து 105 rupeesக்கு வந்து செல் ஆகுது. ஓகே, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்போ வந்து டேரெக்டாக வி ஷுட் நாட் ரைட் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இயர். அப்போ 100லேருந்து மைனஸ் பண்ணி தான் எழுதணும். அதுதான் இங்கே சொன்னேன். ஸோ 10% டிஸ்கவுண்ட் தான் டேரெக்டாக வி ஷுட் நாட் ரைட் 10%. 10% டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் போக செல்லிங் ப்ரைஸ் வரும். அப்போ டிஸ்கவுண்ட் 10% போச்சுன்னா 90% தான் செல் ஆகும். ஓகே, அப்போ இங்கே வந்து 150 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போ 100ல் எக்ஸ் மைனஸ் பண்ணுவீங்க. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 12.5. அப்போ 12.5 டிஸ்கவுண்ட்னா எவ்வளோக்கு வந்து செல்லாக இருக்கும்? 87.5%. அப்போ பேலன்ஸ் 100 மைனஸ் 12.5, அப்போ 87.5%. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 பண்ணுவோமா? ஓகே, அப்போ இந்த வேல்யூ அந்த பக்கம் போச்சுன்னா யூ பி ஹேவிங் 105 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 115 இருக்குமா? ஓகே, இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. யூ பி ஹேவிங் 8750. ஓகே, மைனஸ் 87.5x. ஓகே, அப்போ இது நம்ம டிவைட் பண்ணி பாருங்க. இங்கே இது வந்து 0 0 கேன்சலா. 15 ஒன்ஸ் ஆர் how many times இது? 15 sevens are. அப்போ you be having 8750 minus 87.5 is equal to 7000 இருக்குமா? அப்போ 87.5x is equal to 8750 minus 7000. You be having 1750. அப்போ 87.5 2 times 175. அப்போ இங்கே you be having 20. அப்போ x வேல்யூ வந்து உங்களுக்கு 20, which means 20% வந்து is giving us discount. Okay. So next வந்து question number 5. இது வந்து based on mensuration. Okay. அல்ல trapezium. அப்போ first trapezium தான் இது. trapeziumனா இந்த ஷேப்பில் இருக்குமா? இப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பி. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel sides வந்து ஹெச்னு இருக்குமா? ஓகே, அப்போ இதில் வந்து வாட் இஸ் ஏரியா ஆஃப் trapezium? ஏரியா ஆஃப் trapezium வந்து half into sum of sides, sum of opposite sides, sum of parallel sides அப்படி சொல்லலாம். half into sum of parallel sides into distance between them. Okay, so அப்போ half into sum of parallel sides inside a இந்த side b. அப்போ half into a plus b into distance between them h ன்னு சொல்லுமா? h. So இதுதான் area of trapezium. இப்போ look at the question, the difference between the two parallel sides. அப்போ இந்த a-க்கும் b-க்கும் difference எவ்வளோன்னு பார்த்தோம்னா you be having 4 centimeter. Okay, the perpendicular distance, அப்போ இந்த straight line இந்த h எவ்வளோனா perpendicular distance between them வந்து உங்களுக்கு 19. அப்போ h value they have told us 19. Okay, area of trapezium they have given us 475. இப்போ length of the parallel sides, இந்த a என்ன இந்த b என்ன length எவ்வளோ அதை we have to find out. Okay, அப்போ area value எவ்வளோ? 475 is equal to half into a வேல்யூ நமக்கு தெரியாது, b வேல்யூ விதிக்கணும். அப்போ a plus b into h எவ்வளோ? h வந்து 19. ஓகே, அப்போ நம்ம டிவைட் பண்ணி பாருங்க. 19 how many times இதில் போகும்? ஸோ அப்போ 19 ஒன்ஸ் ஆர் 19 25 டைம்ஸ் போகுமா? அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா a plus b வேல்யூ வந்து is equal to 50. ஓகே, we know a minus b வேல்யூ வந்து 4ன்னு இருக்கு. அப்போ a plus b வந்து 50, a minus b வந்து 4. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 2 times a இருக்குமா? you be having 54. அப்போ a வேல்யூ வந்து 27. அப்போ b எவ்வளோ இருக்கும்?
50 minus 27 which is equal to 23. அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூனா 27 and 23 இருக்குமா? அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6. இது என்னன்னா, இன் a caravan, ஓகே, ஒரு கேரவன்ல இன் அடிஷன் டு 50 hen, அப்போ கேரவன்ல 50 hen இருக்கு, 50 hens, அதுக்கப்புறம் 45 goat, ஓகே, 8 camels along with some keepers. கீப்பர்ஸ்னா பர்சன்ஸ், ஓகே, இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுறவங்க. ஓகே, இது இவங்க இத்தனை மெம்பர்ஸும் வந்து அந்த கேரவன்ல இருக்காங்க. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட் வந்து இஸ் 224 மோர் தென் த நம்பர் ஆஃப் ஹெட். ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஹெட்டை விட 224 அதிகமாக இருக்கு. ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கீப்பர்ஸ். அப்போ இந்த கீப்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? ஹென் 50 இருக்கு, கோட் 45 இருக்கு, கேமல் 8 இருக்கு. அப்போ இந்த கீப்பர்ஸ் வந்து எக்ஸ் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அப்போ டோட்டல் ஹெட் எவ்வளோ இருக்கும்? இப்போ நம்ம ஹென்னுக்குன்னு பார்த்தோம்னா 2 legs இருக்கும், கோட்டுக்கு வந்து 4 legs, கேமலுக்கு வந்து 4 legs. அதே போல கீப்பர் யாரு? பர்சன் தானே, அப்போ அவனுக்கும் வந்து 2 legs இருக்குமா? ஓகே, அப்போ ஹெட் எல்லாருக்கும் ஒன்று தான் இருக்கும். அப்போ டோட்டல் ஹெட்னா 50 hen ப்ளஸ் 45 goat ப்ளஸ் 8 camel ப்ளஸ் எக்ஸ் கீப்பர்ஸ். அப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 103 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்போ அதே வந்து டோட்டல் ஃபீட் லெக்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க. இப்போ யாரு? இந்த கோட்டுக்கும் கேமலுக்கும் 4 லெக்ஸா? எத்தனை கோட் இருக்காங்க? 45 கோட். எத்தனை கேமல் இருக்கு? 8 கேமலா? அப்போ 45 கோட் பிளஸ் 8 கேமல் இன்டூ 4. ஓகே, அதாவது 4 லெக்ஸ் பிளஸ் ஹென் எவ்வளோ இருக்கு? 50. கீப்பர் வந்து எக்ஸா? அப்போ பிளஸ் எக்ஸ். இவங்களுக்கு எத்தனை லெக் இருக்குன்னா 2 லெக்ஸ், அப்போ மல்டிப்ளை பை 2. ஓகே, அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 45 பிளஸ் 8னா 53. அப்போ 53 இன்டூ 4, 262. அப்போ 262 ஆட் பண்ணுங்க. 45 பிளஸ் 8னா உங்களுக்கு 53 இன்டூ 4, 53 இன்டூ 4 212. அப்போ 12 பிளஸ் 100, அப்போ 312 பிளஸ் 2xன்னு இருக்குமா? ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான்? இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. டோட்டல் ஃபீட் எவ்வளோ நமக்கு? டோட்டல் ஃபீட் வந்து 312 பிளஸ் 2x. அப்போ இந்த டோட்டல் ஃபீட் வந்து which is equal to 224 more than total head. அப்போ இந்த ஹெட் எவ்வளோ? 103 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்போ இந்த எக்ஸ் அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2x, 2x மைனஸ் எக்ஸ், எக்ஸ்ன்னு இருக்குமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 224 பிளஸ் 100. வில் பி ஹேவிங் 327 மைனஸ் 312 ஹேவிங் 15. அப்போ எக்ஸ் எவ்வளோ? அப்போ அங்கே வந்து 15 கீப்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஓகே, அடுத்து வந்து a batsman, இது வந்து based on average. A batsman in his 18th innings scores 150 runs, thereby increasing his average by 6. Find his average after 18 innings. ஓகே, அப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து 18th இன்னிங்ஸில் வந்து, அப்போ இன்னிங்ஸ்னா 18th மேட்ச், அந்த 18வது மேட்ச்சில் 150 ரன் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறதுனால அவன் ஆவரேஜ் வந்து 6 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ அவன் ஆவரேஜ் ஆஃப்டர் 18th இன்னிங்ஸ் எவ்வளோ? அதுதான் கேள்வி. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மை ஆவரேஜ்? பேட்டிங் ஆவரேஜ். பேட்டிங் ஆவரேஜ்னா டோட்டல் ரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ். எத்தனை இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க பார்க்கணும். ஓகே, அப்போ வந்து 18th இன்னிங்ஸில் தான் he scores 150. அப்போ 17 இன்னிங்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார் 17 இன்னிங்ஸ் ஆவரேஜ் டேக் இட் as எக்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இந்த 18th மேட்ச்சில் 17 வரைக்கும் எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்போ 18th மேட்ச்சில் ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 6. அப்போ 18th மேட்ச்சில் ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 6. அப்போ டோட்டல் ரன் எவ்வளோ இருக்கும்?
அப்போ 17 மேட்ச் வரைக்கும் டோட்டல் ரன்னா 17 இன்டூ எக்ஸா ப்ளஸ் இந்த 18th மேட்ச்சில் 150. ஓகே, இது டோட்டல் ரன்ஸ் வந்து 17 மேட்சஸுக்கு வந்து எக்ஸ். அப்போ 17 இன்டூ எக்ஸ். ஓகே, ப்ளஸ் 18th மேட்ச்சில் 150 ரன்ஸ். ஓகே, டிவைடட் பை 18. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. அந்த பக்கம் போச்சுன்னா வில் பி ஹேவிங் 18x ப்ளஸ் 18 இன்டூ 6. 6 8 48 108 இருக்குமா, which is equal to 17x plus 150. ஓ 17x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 18 minus 17 x is equal to 150 minus 108. அப்போ இங்கே x வேல்யூ வந்து 42. ஓகே, ஸோ அவன் ஆவரேஜ் வந்து எவ்வளோ, 17 இன்னிங்ஸில் ஆவரேஜ் வந்து 42. எக்ஸ் வேல்யூ அதுதானே. அப்போ ஆஃப்டர் 18th இன்னிங்ஸ்னா அப்போ 42 + 6 அப்போ வந்து 48 இருக்குமா, இது 48. ஓகே, இப்போ என்ன கேள்வினா அவன் 17 இன்னிங்ஸ் வரைக்கும் அவன் ஆவரேஜ்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ தான் 42. அப்போ டில் 17th இன்னிங்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் வந்து 46. இப்போ 18th இன்னிங்ஸில் 150 ரன்ஸ் அடிக்கிறதுனால ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 6. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் 18th இன்னிங்ஸ்க்கு அப்புறம், யூ பி ஹேவிங் 48. ஒன்று இப்படி சால்வ் பண்ணலாம், ஆதல்ஸ் எவ்வளோ. அப்போ 18th இன்னிங்ஸ்னா ப்ரீவியஸ் எவ்வளோ இருக்கும், 17 இன்னிங்ஸ் வரைக்கும் எக்ஸ் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 18th இன்னிங்ஸில் 150 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்து ஒரு இன்னிங்ஸ் தானே. ஓகே, இங்கே வந்து ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஆவரேஜ் வந்து 6 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போது அந்த 6 இன்டூ 18 இங்கே 150 இருக்கா. அப்போ 150 மைனஸ் இந்த 6 இன்டூ 18 யூ பி ஹேவிங் 108 which is equal to 42. 42 வந்து 17 இன்னிங்ஸ் வரைக்கும் உண்டான ஆவரேஜ். அப்போ நெக்ஸ்ட்டில் வந்து 6 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போது 42 + 6 யூ பி ஹேவிங் 48. இதுதான் ஆவரேஜ் ஆஃப்டர் த 18th இன்னிங்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 இது என்னன்னு பார்த்தோம்னா, the least number which when divided by 5 6 7 and 8 leaves a remainder 3. அப்போது ஒரு நம்பர் வந்து 5 6 7 8 இந்த 4 நம்பரால் டிவைட் பண்ணால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிமைண்டர் 3 தான் வரும். ஓகே, இஃப் த சேம் நம்பர் when divided by 9 டேபிளில் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ஓகே, அப்போ ரிமைண்டர் 0 என்ன மீனிங் இருக்குது, நம்பர் கம்ப்ளீட்லி டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த நம்பர் என்ன, அப்போ இந்த நம்பர் தான் ஆஸ்கிங். அப்போது இந்த நம்பர் தான் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா திஸ் ஆப்ஷன் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. ஓகே, அப்போ வாட்ஸ் த டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9? டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. அப்போது நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸில் இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா, அந்த வேல்யூ 9 டேபிள் டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 7 + 7 + 7 21. இது 9 டேபிளில் டிவைட் ஆகாது. அப்போது டோட்டலாக இந்த நம்பரும் டிவைட் ஆகாது 9 டேபிளில். ஓகே, இங்கே 8 14 18. அப்போ இது வந்து டிவைட் ஆகும். ஓகே, அப்போ இதான் உங்கள் ஆன்சர். நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து 12 இருக்குமா, இது 9 டேபிளில் டிவைட் ஆகாது. அடுத்து 3 + 3 9, இங்கே 15, இதுவும் 9 டேபிளில் டிவைட் ஆகாது. அப்போ 1 and 1 டிவிசிபிள் பை 9னா 1683. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. இங்கே வந்து let n be the greatest number. ஓகே, that will divide 1305 4665 6905 living same remainder in each case. அப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, இந்த நம்பர் 1305 4665 6905 இதை வந்து செப்பரேட்டாக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து சேமாகவே இருக்கும். ஓகே, இப்போ நார்மலாக டிவைட் பண்ணி இங்கே ரிமைண்டர் 3னா இங்கேயும் ரிமைண்டர் 3, இங்கேயும் ரிமைண்டர் 3. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, அப்போது த சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் என், அப்போ இந்த நம்பர் என்ன, அப்போ அந்த நம்பரோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் அது என்னவா இருக்கும். ஓகே,
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து the greatest number that divide x, y, z leaves same remainder in each case, okay, is given by HCF of x minus y, y minus z, z minus a. இது வந்து டிஃபரன்ஸ் தான். எது லார்ஜாக இருக்கோ அதை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் இல்லாமல் டிஃபரன்ஸ் தான். அப்போ என்ன ஆகும்னா 6909 மைனஸ் 4465. ஓகே, அதுக்கப்புறம் 4665 மைனஸ் 1305. அடுத்து 6905 மைனஸ் 1305. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து we have to find the HCF. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்ன வருது நமக்கு? இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3360. ஸோ அடுத்து வந்து மைனஸ் பண்ணோம்னா யூ பி ஹேவிங் 2240. அடுத்து 5600. ஓகே, அப்போ இந்த நம்பர்ஸ்க்கு we have to find HCF. அப்போ இதுக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? we can use division method. ஓகே, அப்போ இதில் வந்து take the least two numbers. என்னென்னக்கு 2240 and then 3360. இதை டிவைட் பண்ணுங்க. அப்போ 1 டைம் 2240. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1120. இப்போ இந்த ரிமைண்டர் becomes the number. இந்த டிவைசர் வந்து becomes the number here. அப்போ 2240. அப்போ இதை டிவைட் பண்ணணும்னா 2 டைம்ஸ் 2240. அப்போ பேலன்ஸ் 0. இப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் டிவைசர் தான் என்னோட HCF. அப்போ HCF எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1120. அப்போ இதுதான் அந்த நம்பர். ஓகே, இந்த நம்பரில் இருக்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ? அப்போ சம்முன்னு பார்த்தோம்னா 1 + 1 + 2 + 0. அப்போ யூ பி ஹேவிங் 4. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து which is equal to 4. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 10. இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ். ஓகே, இங்கே வந்து a man is standing on a railway bridge. ஓகே, ஓகே, ரயில்வே பிரிட்ஜ் தட் இஸ் 180 மீட்டர் லென்த். அப்போ அந்த பிரிட்ஜ் லென்த் வந்து 180 மீட்டர். ஓகே, இந்த பிளேஸில் வந்து a man is standing. ஓகே, இங்கே வந்து ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது. he finds that a train crosses the bridge in 20 seconds. ஓகே, அப்போ இந்த பிரிட்ஜை வந்து 20 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. பட் himself in 8 seconds. அப்போ இதே இங்கே பர்சன் நிற்கிறான் பிரிட்ஜில், இங்கே வந்து ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ அவன் பிரிட்ஜை வந்து 20 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது, ஆனால் அவனை வந்து 8 செகண்ட்ஸ்லேயே கிராஸ் பண்ணிடுது. ஸோ இட் கிராசஸ் him in 8 seconds. பிரிட்ஜை வந்து 20 செகண்டில் கிராஸ் ஆகுது. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின்? அப்போ அந்த ட்ரெயின் ஸ்பீட் என்னவா இருக்குது அதுதான் கேள்வி. அப்போது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ட்ரெயின் வந்து இந்த பர்சனை கிராஸ் பண்ணுது. அப்போ என்ன இருக்கும்? லென்த் ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கனா. ஸோ ஸ்பீட் நமக்கு தெரியாது, டைம் டேக்கன் வந்து 8. அப்போ 8 × s. இப்போ அடுத்து வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. அதை கிராஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைமா? இந்த டிஸ்டன்ஸ் யாரு? ட்ரெயின் லென்த் ப்ளஸ் இந்த பிரிட்ஜ் லென்த்தா? அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைம் டேக்கன். ஸ்பீடு வந்து அதே எஸ் தான், அதே ஸ்பீடில் தான் போயிட்டு. டைம் டேக்கன் 20 செகண்ட்ஸா? ஓகே, அப்போது லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ் இஸ் ஈக்குவல் டு 20 × s. இப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ? 8s. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போது 8s ப்ளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ் வந்து 180 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 20s. அப்போ 20 - 8 வில் பி ஹேவிங் 12 டைம்ஸ் s இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ ஸ்பீட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு வந்து 15 மீட்டர்/செகண்ட் இருக்குமா? ஏன்னா இங்கே எல்லாமே இதில் இருக்குது, மீட்டர் செகண்ட்ஸில் இருக்குது. இதில் ஐ ஹாவ் டு கன்வெர்ட் டு km/h. அப்போது மீட்டர்/செகண்ட்லேருந்து km/h கன்வெர்ட் பண்ணோம்னா ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை 18/5. அப்போது 15 ×
18/5. அப்போ 5 1s are 5 3s are 3 into 18 you'll be having 54 km/h. இதுதான் speed of train. Okay. Next வந்து question number 11. இது வந்து based on average. இது நம்ம சிம்பிளாகவே போடலாம். இப்போ the average weight of 8 per people. அப்போ 8 பீப்புளோட ஆவரேஜ் வெயிட் வந்து 2.5 kg இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? அப்போ டோட்டல்னா 8.5 சரி 8 into 2.5 அப்போ டோட்டலாக வந்து 20 kg இன்க்ரீஸ் ஆகுது டோட்டல் வெயிட்டில். அப்போ 8 பீப்புளோட டோட்டல் வெயிட் வந்து 20 kg இன்க்ரீஸ் ஆகுது. எதனால்? when a new person comes in place of them weighing 65 kg. Okay, what might be the weight of the new person? Okay, இப்போ இங்க வந்து ஒரு 8 people இருக்காங்க. ஓகே, இதுல இருந்து 1 person going out and 1 person coming in. ஓகே, இதோ வெளியே போகிற பர்சன் வந்து 65 kg இருக்கான். இப்போ உள்ள வர பர்சன்னால எனக்கு 20 kg இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உள்ள வர பர்சன் வெயிட் எவ்வளோ இருக்கும்? இவன் போன இந்த 65 kg ப்ளஸ் இந்த 20 kg. அப்போது நியூ பர்சன் வெயிட் வந்து 85 kg. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12. இதை பார்த்தோம்னா இது உங்களுக்கு பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். இஃப் அ பர்சன் வாக்ஸ் அட் அ ரேட் ஆஃப் 5 km/h, he misses the train by 7 minutes. இப்போ அந்த பர்சன் ஸ்பீடு வந்து 5 km/h ஸ்பீடில் போனாங்க. அப்படி போனாங்கன்னா இவன் வந்து லேட் பை 7 minutes, 7 நிமிஷம் லேட் ஆகுது. ஓகே, however if he walks at a speed of 6 km/h, அப்போது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி போனாங்க. அப்போ என்ன ஆகும்? he reaches the station 5 minutes before the arrival of train. அப்போது 5 minutes early. ஓகே, அப்போ find the distance traveled by him. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டாக பார்ப்போம். ஓகே, இப்போது ட்ரெயின் வந்து கம்மிங் அட் 8 AM வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்கு 8 AM வருது. ஓகே, இந்த பர்சன் வந்து 5 km ஸ்பீடில் போனான்னா he late by 7 minutes. he misses the train by 7 minutes. அப்போது அவன் 8:07 தான் ரீச் ஆகிருப்பான். அப்போ 7 நிமிஷம் லேட்டில் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். இப்போ அதே வந்து இஃப் he is walking at 6 km/h, ஓகே, அப்போ அவன் ஸ்டேஷனுக்கு 5 minutes early-ஆக வந்திருக்கான். அப்போது he reaches the station at 7:55. ஓகே, அப்போது ஃபாஸ்ட்டாக வந்தால் 7:55 வருவாங்க, லேட்டாக வந்தாங்கன்னா 8:07. அப்போ இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ இங்கேருந்து 8க்கு 5 minutes. அப்போ இங்கே 7. அப்போது 7 + 5 உங்களுக்கு 12 minutes டைம் டிஃப்ரென்ஸா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட் divided by difference in speed equal to time difference. ஸோ இங்கே எவ்வளோ எல்லாமே மினிட்ஸில் இருக்கா? அவன் கேட்டது ஃபைனலில் கிலோமீட்டரில் இருக்கும். அப்போ டிவைடட் பை 60 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்னா S1 into S2 divided by S1 difference S2 into time difference divided by 60. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் S1? S1 வந்து 5. அப்போ 5 into 6 டிவைடட் பை 5 டிஃபரன்ஸ் 6. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 1 தான். அது இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ். டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 12 minutes. அதை கன்வெர்ட் டு ஹவர்ஸ். அப்போ டிவைட் பை 60. அப்போ 5 6 30. அப்போ 30 1s 32s. இது வந்து 1 தான் உங்கள் வேல்யூ. 2 1s 2 6. அப்போ டோட்டலாக டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 6 km. இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்கே சொல்லியிருக்கான் 7 minutes லேட், இங்கே 5 minutes early. அப்போது லேட் ஏர்லின்னு வந்துச்சா நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆக்சஸாக எடுங்களேன், இதான் வந்து கரெக்ட் டைம், இது வந்து லேட், இது வந்து early. இப்போ இங்கே 5 minutes early 7 minutes லேட். அப்போ டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? லேட்லேருந்து கரெக்ட் டைம் போகணுமா? சரி, ஏர்லிலேருந்து கரெக்ட் டைம், அங்கேருந்து லேட். அப்போ 7 + 5 12 minutes. இப்போ ரெண்டுமே லேட், 5 minutes லேட் அண்ட் 2 minutes லேட்னா டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணிப்பீங்க. இப்போ ரெண்டுமே ஏர்லியாக இருந்தாலும் மைனஸ் பண்ணிப்பீங்க. ஒன்று லேட் ஒன்று ஏர்லினா
டைம் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களாக டைம் அசியூம் பண்ணுங்க 8 AM 9 AMனு. அப்போது ஃபாஸ்ட்டாக வந்தானா 8:07க்கு சாரி 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் 8:07க்கு வருவான். 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் 7:55க்கு வருவான். அப்போ டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ தான் 12 minutes. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 13 இதை ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். ஓகே, அப்போ வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் நம்பர் ஒரு சர்டின் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அதில் ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன நம்பர்? அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3யா 41 42 40 டிஃப்ரென்ஸ் 2. அப்போ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் 4. இங்கே டிஃப்ரென்ஸ் 6. அப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது 2 4 6. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 8 இருக்கணும். பட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இங்கே ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து 8 இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஸ் 10. அண்ட் ஹியர் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 12 இருக்கணும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது 2ன்னு இருக்கா? அப்போ இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்க. டிஃப்ரென்ஸ் 12 இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கணும் எனக்கு 83 இருக்கணுமா? அப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 14 போகணும். அப்போ 97 இருக்கணும். அப்போ எனக்கு வந்து இங்கே வந்து 73 இங்கே 81 இருக்கா? அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 8 தான் வருது. ஓகே, அப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எனக்கு நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எப்போவுமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ டிஃப்ரென்ஸில் ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு ஃபாலோ ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லையா அப்போ வேறு பேட்டர்ன் நம்ம பார்க்கணும். இப்போது இங்கே வந்து 2 4 6 8 10 அடுத்து வந்து இங்கே 12 இங்கே 14 வரணும். அப்போ எனக்கு ஒரு நம்பர் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அப்போ அதுதான் ஆன்சர். 2 மிஸ்டேக்காக இருக்கா? அப்போ எக்ஸாக்டாக இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. அப்போ இந்த நம்பர்ஸில் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தோம்னா 41 43 47 53 61 71 73 81. அப்போது இது எல்லாமே பார்த்தோம்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். 81 வந்து இட் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஸோ வாட் இஸ் ப்ரைம் நம்பர்? நம்பர் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். 1ஆல் டிவைட் ஆகும் அண்ட் அதே நம்பரால் டிவைட் ஆகும். ஆனால் 81 வந்து 1 டேபிளில் டிவைட் ஆகும், 3 டேபிள் 9 டேபிள் 27 டேபிள் அண்ட் 81 டேபிள் டிவைட் ஆகும். அப்போ 81 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஓகே, அப்போ இந்த சீரீஸில் இதுதான் ஆட் மேன் அவுட். மிச்சம் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 14. இது வந்து பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் ஒர்க். இப்போ ஏ கேன் டூ அ பர்டிகுலர் ஒர்க் இன் 12 days. அப்போ ஏ வந்து 12 daysல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகே, இப்போ ஏ வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. அப்போ மோர் எஃபிஷியன்ட்னா ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்க. ஓகே, அப்போது எஃபிஷியன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து கம்மியாகும். ஓகே, இவன் வந்து மோர் எஃபிஷியன்ட்னா அப்போ இவன் டைம் வந்து கம்மியா. அப்போ ஆப்வியஸாக பியோட டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவன் லெஸ் எஃபிஷியன்ட். ஓகே, இப்போ எவ்வளோ 60% மோர் தென் பி. ஓகே, அப்போ 60%னா 100ல் ஆட் பண்ணுவீங்களா? அப்போ 160. அப்போ இந்த 12 daysனா அந்த 160%. அப்போ 100% எவ்வளோ இருக்கும்? ஓகே, இப்போ பி வந்து 100%னா ஏ வந்து எவ்வளோ? இவனை 60% அதிகமாக இருக்குமா? அந்த கான்செப்ட். Do a cross multiply. அப்போ 112 into 100 divided by 160. 0 0 cancel. 4 3s are 4 4s are 4 1s are 4 2.5 times. அப்போ 3 into 2.5 7.5. அப்போ B can do the same piece of work in 7.5 days. So next வந்து question number 15. இது வந்து based on probability. Okay, அப்போ probability என்ன ஃபார்முலா? number of favorable outcome divided by total outcome. இதுதான் probability. இப்போ எனக்கு வந்து 2 unbiased coin. ஓகே, 2 காயின் இருக்குது. அப்போ காயினுக்கு ஹெட் அண்ட் டெய்ல் இருக்குமா? ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட், பேக் வந்து டெய்ல்னும். ஓகே, இல்லை 2 காயினை டாஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 1 ஹெட்? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணும். அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அட்லீஸ்ட்னா 1 ஆச்சு இருக்கணும். ஓகே, அப்போது மேக்ஸிமம் 1 ஹெட். சரி, மினிமம் 1 ஹெட். அப்போ மேக்ஸிமம் எத்தனை வேணால் இருக்கலாம்? 2 ஹெட் இருக்கலாம். இங்கே அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் 1 ஹெட்டாச்சும் இருக்கணும். ஓகே, அட்மோஸ்ட் 1 ஹெட், 1 ஹெட்டாச்சும் அங்கே இருக்கணும். ஓகே,
இப்போ நமக்கு வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணுங்க. ஒரு காயின் நீங்கள் டாஸ் பண்ணினா ஒன்று வந்து ஹெட் இல்லைன்னா டெய்ல் வருமா? அதே 2 காயினை டாஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு காயினில் ஹெட், செகண்ட் காயின்லேயும் ஹெட் வர பாசிபிள். அது ஒரு காயினில் ஹெட், ஒரு காயினில் டெய்ல். இப்போ ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட், செகண்ட் காயினில் டெய்ல். இப்போ 2 காயின்லையுமே டெய்ல் வரலாம். ஓகே, அப்போ 4 பாசிபிள் கேஸா? அப்போ டோட்டல் அவுட்கம் வந்து 4. 1 2 3 4. இல்லை எனக்கு அட்மோஸ்ட் 1 ஹெட் இருக்கணும், அதாச்சும் ஒரு ஹெட்டாச்சும் இருக்கணும். அது எத்தனை கேஸ்? இப்போ இல்லை ஹெட் ஒரு ஹெட் இருக்கா? இதில் ஒரு ஹெட், இதில் ஒரு ஹெட். அப்போ 4ல் 3 சான்ஸில் எனக்கு ஹெட் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3/4. ஓகே. கொஸ்டின் நம்பர் 16 வந்து ஃபைண்ட் த ஆட் நம்பர். ஸோ லுக் அட் த நம்பர் எப்படி இருக்குது? 6 13 18 25 30 37 14 இருக்குது. அப்போ 6 13 18 25 30 37 40. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ உங்களுக்கு? 7. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 5. இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 18 + 7 25. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 5. அப்போ எல்லாமே வந்து +7 +5 +7 +5 போகுதா? அடுத்து வந்து இங்கே +7 37. அப்போ 37 + 5 உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? 42 இருக்கணும். ஆனால் இங்கே 14 இருக்குது. அப்போ the odd man out here is 40. So next one, question number 17. Okay, இங்க Mr. Jones gave 40% of his money to his wife. Okay, he also gave 20% of the remaining to his 3 sons. Okay, half of the amount left was spent on miscellaneous items and the remaining 12,000 was deposited in the bank. How much money did Mr. Jones have initially? அப்போ ஜோன்ஸ்னு ஒரு பர்சன் வந்து இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வச்சிருந்த அமௌண்ட்டை அசீம் as 100. இப்போ அவன் கையில் 100 ரூபாய் இருக்குது. ஓகே, அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளோ தானா? 40% ஆஃப் இஸ் மணி. அப்போ 40% ஆஃப் 100னா ஒய்ஃபுக்கு 40 rupees தராங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60 rupees இருக்குமா? இந்த 60ல் அவன் 3 சன்ஸுக்கு வந்து 20% தான். அப்போ ஈச் பர்சனுக்கு 20%. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து he also gave 20% of remaining to his son சொன்னோம்னா ஒரு பர்சன் போயிடும். இங்கே to his 3 sons, அப்போ 3 personsக்கும் 20% போகும். அப்போ 60ல் 20% எவ்வளோ? அப்போ 60ல் 20% உங்களுக்கு வந்து 12 rupees. அப்போ ஃபர்ஸ்ட் சன்னுக்கு 12 rupees, செகண்ட் சன்னுக்கு 12 rupees, தேர்ட் சன்னுக்கு 12 rupees. அப்போ டோட்டலாக இதில் 48 rupees போயிடுமா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் யூ பி ஹேவிங் 12 rupees. ஓகே, இந்த 12 அப்படியே கம்பேர் டு த கொஸ்டின் அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் லெஃப்ட் இஸ் 12,000. அப்போ இந்த 12 rupees தான் இந்த 12,000. அப்போ இந்த 100 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? யூ பி கெட்டிங் 1 lakh. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 39 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 15. அப்போ டோட்டல் ஏஜ் எவ்வளோ இருக்கும்? அப்போ டோட்டல் ஏஜ் வந்து 39 into 15. ஓகே, இஃப் த டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் இன்க்ளூடட், அப்போ என்னாவது 1 மெம்பர் அதிகமாகறாங்களா? அப்போது 40%. இப்போ டீச்சர்ஸ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து த ஆவரேஜ் ஏஜ் இன்க்ரீசஸ் பை 3 months. அப்போ 3 monthsனா எவ்வளோ அது? அப்போது 3 months கன்வெர்ட் டு இயர்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ டிவைடட் பை 12. அப்போ உங்களுக்கு வந்து 0.25 இன்க்ரீஸ் ஆகுமா? 0.25 years. அப்போ இங்கே 15னா இங்கே 15.25 years. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? இப்போ 1 member இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 0.25 அதிகமாகுது. ஓகே, அப்போ இது வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா? இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ, இதை மைனஸ் பண்ணினா டீச்சர் ஏஜ் கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ண இட் டேக்ஸ் மோர் டைம். அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னா இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 15க்கும் 15.25க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0.25. ஓகே, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 1. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் இன்டூ 39. ஓகே, அப்போ 39 இன்டூ 0.25. 0.25னா 1/4. அப்போ 39 இன்டூ 1/4 ப்ளஸ் வச்சுக்கோங்க 15 years 3 months. அப்போ 3 months கன்வெர்ட் டு இயர் பண்ணிங்கன்னா டிவைட் பை 12. அப்போ 3 1s are 3 4s. ஓகே, அப்போ 4 இன்டூ
15 60யா அப்போ 60 + 1 61/4. ஓகே அப்போ 15.25னா அது வந்து 61/4. இதை ஆட் பண்ணுங்க. அப்போ ஆட் பண்ணால் யூ பி ஹேவிங் 80 by ஓகே ஆட் பண்ணால் யூ பி ஹேவிங் 100 டிவைட் பை 4 கிடைக்குமா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ டீச்சர் ஏஜ் இஸ் 25. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 19. இங்கே வந்து a crate of mangoes contains one bruised mango for every 30 mangoes in the crate. ஸோ கிரேட்னா ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸில் வந்து ப்ரூஸ்னா சம் அந்த அச்சி மாதிரி இருக்கும்ல, இந்த மாங்காய் கொஞ்சம் be having some bruised mangoes. Okay. If 3 out of every 4 bruised mangoes are considerably unsaleable and there are 12 unsaleable mangoes in the crate, so how many mangoes are there in the crate? அப்போ டோட்டலாக எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது அந்த கிரேட்டில்? ஓகே அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொன்னால் every 30 mangoes, அப்போ 130 1/3 mangoes. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக சால்வ் பண்ணுவோம். இப்போ டோட்டல் மேங்கோஸ் இந்த கிரேட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸை சால்வ் பண்ணுவேன் அண்ட் தென் வேல்யூ வச்சு எப்படி வச்சு சால்வ் பண்ணலாம்னு சொல்கிறேன். டோட்டல் மேங்கோஸ் இந்த கிரேட். ஓகே இப்போ வந்து இல்லை ப்ரூஸ்டு மேங்கோஸ் என்ன இருக்குது? ப்ரூஸ்டு மேங்கோஸ் எத்தனை பார்த்தோம்னா 1 ப்ரூஸ்டு மேங்கோ ஃபார் எவ்ரி 30 மேங்கோஸ். அப்போது ஒரு 30 மேங்கோஸில் 1 மேங்கோ வந்து ப்ரூஸ் இந்த கிரேட். அப்போ கிரேட்டில் எத்தனை மேங்கோஸ்? எக்ஸ் மேங்கோஸ். அப்போது 1/30 ஆஃப் எக்ஸ். ஓகே இதில் வந்து அன்சேலபிள் மேங்கோஸ் எத்தனை? அன்சேலபிள் மேங்கோஸ் எவ்வளோனா 3 out of 4 bruised mangoes are considerably unsale. அப்போது 3/4 ஆஃப் bruised mangoes எத்தனை இருக்குது? 1/30 ஆஃப் எக்ஸா. இதுதான் அன்சேலபிள். அந்த அன்சேலபிள் மேங்கோஸ் தான் 12. அப்போ இந்த வேல்யூ தான் விச் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ இல்லைன்னா ஐ கேன் ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூவா 3 1s 3 10s. அப்போது 4 into 10 40 into 12 யூ பி ஹேவிங் 480. ஒன்று இப்படி பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்க, 1 bruised mangoes ஃபார் எவ்ரி 30 மேங்கோஸ். அப்போது 130 இருக்குமா ஃப்ராக்ஷன். இங்கே 3 out of every 4 bruised mangoes. அப்போது 3/4. ஓகே அப்போது வாட்ஸ் இன் மை டினாமினேட்டர் 30 and 4 இருக்கா. அப்போ எல்சிஎம்ஐ ஐ கேன் டேக் அஸ் ஒரு 120ன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ 30 into 4 120. அப்போ டோட்டல் மேங்கோஸ் வந்து keep it as 120. ஓகே அதில் வந்து எத்தனை ப்ரூஸ்டு மேங்கோஸ்? 1 ஃபார் எவ்ரி 30 மேங்கோஸ். அப்போது 120ல் 1/30 எவ்வளோ இருக்கும்? அப்போ வந்து எனக்கு 4 மேங்கோஸ் வந்து ப்ரூஸ்டு மேங்கோஸாக இருக்குமா. அந்த 4 மேங்கோஸில் 3/4 வந்து அன்சேலபிள். அப்போ எத்தனை மேங்கோஸ் வந்து அன்சேலபிள்? 3 மேங்கோஸா. இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. எனக்கு 3 மேங்கோஸ் வந்து அன்சேலபிள் எப்போ? நான் டோட்டல் மேங்கோஸை 120ன்னு அசீவ் பண்ணப்போ. இங்கே எத்தனை மேங்கோஸ் அன்சேலபிள்? 12 மேங்கோஸ். அப்போ 12 மேங்கோஸ் அன்சேலபிள்னா டோட்டல் மேங்கோஸ் எவ்வளோ? டூ அ கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 12 into 120 டிவைடட் பை 3. அப்போ 3 1s 3 4s. 4 into 12 which is equal to 480. ஓகே ஓகே the last question. இதில் the insert the missing number. ஸோ நம்பர்ஸ் எப்படி இருக்குது? சீரீஸ் 8 24 12 36 18 54 கொஸ்டின் மார்க். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் என்ன நம்பராக இருக்கும்? ஓகே அப்போ லுக் அட் த நம்பர்ஸ் 8 24. ஸோ நமக்கு அடிஷன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்று இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் அடிஷன். அப்போ இங்கே வந்து 16 இன்க்ரீஸ் ஆகுமா, இங்கே வந்து 12 டிக்ரீஸ் ஆகுது, இங்கே 24 இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் ஹியர் 18 டிக்ரீஸ் ஆகுது. ஓகே அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இட் டசன்ட் ஃபாலோ எனி பேட்டர்னா. அப்போது நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப்போ 8 24 12 36 18 54 நெக்ஸ்ட் நம்பர் 1. இப்போ 24 வந்து மல்டிபிள் ஆஃப் 8. அப்போ 8 into 3 24லாம். இங்கே நெக்ஸ்ட் வந்து 24 டிவைட் பை 2 பண்ணால் 12 கிடைக்குமா. அப்போ 12 into 3 36. அப்போ 36 டிவைடட் பை 2 18 டிவைட் பை 2 18. அப்போ 18 மல்டிப்ளை வித் 3 54. 53 டிவைட் பை 2. அப்போ உங்கள் ஆன்சர் வந்து 27. ஓகே ஸோ அப்போது இது போல கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி தே வில் ஆஸ்க்.
ஸோ இது போல கொஸ்டின்ஸை when you keep on practicing you'll be easily able to crack the exam. Okay, thank you.